ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி econ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஆர்பிஎல்ல ஒரு டாபிக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கும் நார்மல் பேங்க்குக்கும் என்ன மெயினாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேனாட் அக்செப்ட் டிமாண்ட் டெபாசிட். இதுதான் கீவேர்டு. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி வந்துட்டு ஒரு டிமாண்ட் டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது. டிமாண்ட் டெபாசிட்னா என்னென்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? டிமாண்ட் டெபாசிட்னா மெயினாக வந்து சேவிங்ஸும் கரண்ட்டும் வரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்துட்டு சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் வந்துட்டு உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷனில் அந்த பர்டிகுலர் கம்பெனியானது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணாது. ஓகே, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்னா என்னது? பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்னா என்னென்னா, இந்த கிளியரிங் மூலியமாகவோ நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு வேறு யாருக்காவது பணம் அனுப்புறது, பணம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனினா என்னது? மெயின் வந்துட்டு தே கேனாட் அக்செப்ட் டிமாண்ட் டெபாசிட். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டு நாட் பி அ பார்ட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஒய்? எதனால் வந்துட்டு பார்ட்டாக இருக்க முடியாதுன்னா, ஏன்னா அவங்க டிமாண்ட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் சரி சார், அப்போ என்ன டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஒன்லி டேர்ம் டெபாசிட். டேர்ம் டெபாசிட் மீன்ஸ் நம்ம எஃப்டி, ஆர்டி சொல்கிறோம் இல்லையா? ஆர்டி கூட கிடையாது, மேக்ஸிமம் எஃப்டி தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. எஃப்டி, எம்எம்டிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கீ டிஃப்ரென்ஸு என்பிஎஃப்சி கம்பெனியோட. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னா, இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டிஐசிஜிசி இன்சூரன்ஸு என்பிஎஃப்சிக்கு கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, தே டோன்ட் வாண்ட் டு பே த டிஐசிஜிசி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இது பண்ணாது. பேங்க்கில் வந்துட்டு அது இருக்குது இல்லையா? பேங்க்கில் என்ன இருக்குது? பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் திவாலானா கூட அப் டு 5 lakhs வரலும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துரும் கவர்மெண்ட்டு. பட் ஆனால் இதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்பிஎஃப்சி அப்படின்னா என்னென்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்டு. இது வந்து டிமாண்ட் டெபாசிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. டேர்ம் டெபாசிட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டில் இவங்க உள்ளே வரமாட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த என்பிஎஃப்சியை யார் ரெகுலேட் பண்ணுறா? ஹூ இஸ் த ரெகுலேட்டர்? இங்கே ரெகுலேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இஸ் த பிரைமரி ரெகுலேட்டர். ஓகே, ஸோ இவங்களுக்கு ஆர்பிஐக்கு எதில் பவர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஆக்ட் படி வருது. அது இல்லாமல் செபி, ஐஆர்டிஏஐ, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், எம்சிஏ, இவங்க எல்லாருமே உள்ளே வருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இவங்க ரெகுலேட்டரி மாறுவார். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம கொஷினில் பார்க்கும்போது, ஹூ இஸ் த பிரைமரி ரெகுலேட்டர்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ எதை ரெகுலேட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இன்வெஸ்ட்மெண்ட், தேர் கிரெடிட், மைக்ரோ ஃபைனான்ஸ், ஃபேக்டரிங், இந்த விஷயம்லாம் ரெகுலேட் பண்ணும். செபி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெர்ச்சன்ட் பேங்கிங் கம்பெனிஸு, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸு, இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணும். ஐஆர்டிஐ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இன்சூரன்ஸ் விஷயத்தை, ஹவுசிங் பேங்க் வந்துட்டு ஹவுசிங் ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி சிட் ஃபண்ட் கம்பெனி, நிதி கம்பெனியாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கார்ப்பரேட் அஃபேரும் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களாக தான் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்பிஎஃப்சியினுடைய தேவை என்ன? வாட் இஸ் தேர் ரோல் இன் அவர் எக்கனாமி? அதாவது ஒரு கம்பெனிக்கு யாருமே லோன் கொடுக்க முடியல, எந்த பாலிசிலையுமே அவங்க ஃபிட்டின் ஆகலை அப்படின்னா, கடைசியாக ஒருத்தர் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்பிஎஃப்சி தான் தருவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஃபண்டிங் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய கிரெடிட் எல்லாத்தையுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க ரெக்கவரி ஏஜென்ட்ஸும் வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி வாங்கிட்டு வந்துடுவாங்க.
இன்னொன்று வந்து அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்குன்னு சொல்லிட்டு டெய்லர் மேடு ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க இவங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி வாங்குறாங்க இல்லையா, லாரி வாங்குறவங்க, டாடா ஏஸ் வாங்குறவங்க, பொலீரோ வாங்குறோம், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 days 3 days கடன் கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, சிவில் செக் பண்ணுவாங்க, கிரெடிட் ரேட்டிங் போடுவாங்க, இமீடியட்டாக பணம் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ கோல்டு லோன்ஸு அதிகமான ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லர் மேடு ப்ராடக்ட்டு. ஜஸ்ட் ஆள் வந்து உட்கார்ந்தால் மட்டும் போதும். ஸோ அவங்க சாஃப்ட்வேர் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு எஃப்டி எல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த எஃப்டி எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அசட்டில் வர இன்கம் வச்சு அந்த எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ரோல். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ கிரெடிட்டு ஃபார் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். என்பிஎஃப்சினா என்ன அப்படின்னா தேர் மெயின் மோட்டோ இஸ் எம்எஸ்எம்இ கிரெடிட் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். சரிங்களா? ஓகே. இப்போது இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு என்பிஎஃப்சி ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா, ஆர்பிஐ கீழே ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய நெட் ஓன்டு ஃபண்ட் என்ஓஎஃப்னு சொல்கிறது வந்து 10 கோடி ரூபாய்க்காவது இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது என்பிஎஃப்சியாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஆர்பிஐ கீழே. ஓகே. சரி, இப்போது ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்கேல் பேஸ்டு ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2022. ஸோ அக்டோபர் 2022 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேல் பேஸ்டு ரெகுலேஷன்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 லேயர் அதில் இருக்குது. என்பிஎஃப்சியை 4 லேயரில் பிரிக்கிறாங்க. பேஸ் லேயர், மிடில் லேயர், அப்பர் லேயர் அண்ட் டாப் லேயர். ஸோ பேஸ் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு கீழே இருக்கிறது பேஸ் லேயர். ரெகுலேஷன் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். மிடில் லேயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடிக்கு மேலே இருக்கிறது. ஓகேங்களா? அப்பர் லேயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டாப் 50 என்பிஎஃப்சி பை அசட் சைஸு. இவங்கெல்லாம் வந்துட்டு அப்பர் லேயராக பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து டாப் லேயர் வந்துட்டு இப்போ யாருமே கிடையாது இந்தியாவை பொறுத்தவரையிலும். டாப் லேயருங்கிறதுல ஒரு என்பிஎஃப்சி டாப் லேயருக்கே போகாது. ஏன்னா ஆர்பிஐ வந்துட்டு டாப் லேயர்னு கன்சிடர் பண்ணுறதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இன்னும் ப்ராப்பராக அவங்க டிஃபைன் பண்ணலை. எப்படி டிஃபைன் பண்ணாலுமே அப்பர் லேயர் தான் வராங்களே தவிர டாப் லேயரில் அவங்களுடைய ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனியுமே இன்னும் அதை அச்சீவ் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ 2022 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் பேஸ்டு அசட் கொடுத்துருக்காங்க. பேஸ் லேயர், மிடில் லேயர், அப்பர் லேயர், டாப் லேயர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி நார்ம்ஸ். ஓகே. என்பிஎஃப்சினோட மெயின் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி ரீப்ளேஸ்டு த ஓல்டர் டிஸ்டிங்க் கேட்டகரி ஆஃப் அசட் ஃபைனான்ஸ், லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸ் தான் வந்து 75% கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி. அடுத்து வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுடைய அசட் வந்து பார்த்திங்கன்னா 85% மைக்ரோ ஃபைனான்ஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி என்பிஎஃப்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபேக்டர் அப்படின்னா ஃபேக்டரிங்னு நம்ம ஃபேக்டரிங் அண்ட் ஃபோர்ஃபைட்டிங்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கு. ஸோ ஃபேக்டரிங் அண்ட் ஃபோர்ஃபைட்டிங்கில் பண்ணுறதுக்குன்னே நிறைய என்பிஎஃப்சிஸ் இருக்காங்க. ஓகே. அதாவது பில் டிஸ்கவுண்டிங் அந்த மாதிரிலாம் வரும். அதில் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்னா ப்ரைமரிலி தே ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் 90% ஆஃப் நெட் அசட் வந்து கோரில் இருக்கணும், அவங்க எதில் உள்ள வந்திருக்காங்களோ. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த என்பிஎஃப்சியினுடைய கேட்டகரிஸ். சரிங்களா? ஸோ இந்த நார்மல் கிளேச்சர் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து கேபிட்டல் அண்ட் ப்ருடென்ஷியல் கைட்லைன்ஸ். கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15% இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஐராக் இருக்குது இல்லையா, இன்கம் ரெக்கக்னிஷன் அண்ட் அசட் கிளாசிஃபிகேஷன். ஓகே. அண்டர் த நியூ எஸ்பிஆர் அந்த ரெகுலேஷன் பார்த்தோம் இல்லையா, என்பிஏ கிளாசிஃபிகேஷன் நார்ம்ஸ் ஃபார் என்பிஎஸ்சி ஆர் பீயிங் அலைன்டு வித் பேங்க். ஓகே. அதாவது முன்னாடி வந்து என்பிஏ கிளாசிஃபிகேஷன் அவங்க சொல்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போது அந்த ரீசண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு எப்படி நம்ம வந்து 90 days ஓவர் டியூ நார்ம்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி என்பிஎஃப்சிக்கும் 90 days ஓவர் டியூ நார்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ப்ரொவிஷனிங் நம்ம பேங்கிங்கில் இருக்க மாதிரி என்பிஎஃப்சிக்கும் இருக்குது. ஸோ 0.25%லேருந்து 2% வரலும் என்பிஎஃப்சிலையும் ப்ரொவிஷனிங் பண்ணலாம்.
பண்ணி தான் அவங்க வந்துட்டு இது ப்ரொவிஷனிங் வந்து எடுத்து வைக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னன்ஸு. என்பிஎஃப்சி மிடில் லேயர் அண்ட் அபவ் மஸ்ட் கான்ஸ்டியூட் அண்ட் ஆடிட் கமிட்டி. அவங்களுக்கு ஒரு ஆடிட் கமிட்டி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபேர் ப்ராக்டிஸ் கோட டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக எல்லா பேங்கிங்லேயே இருக்க மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் ஃபைனான்ஸ் டு என்பிஎஃப்சி. இப்போ என்பிஎஃப்சி வந்து கடன் வாங்கலாமா? ஓகே, ஒரு என்பிஎஃப்சி எப்போ கடன் வாங்கலாம்? அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் பர்மிஷன் இருக்குது. அதுக்கு என்ன பர்மிஷன் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் டேர்ம் லோன்ஸ் ஃபார் ஆன்வர்ட் லெண்டிங் டு செக்டார் லைக் எம்எஸ்எம்இ, ஹவுசிங் அண்ட் வெஹிக்கிள். இந்த செக்டார்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது பேங்க்லேருந்து ஒரு 10,000 crores கடன் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 7% வாங்குறாங்கன்னா இந்த 10,000 crores வந்துட்டு அவங்க ஒரு 12% கடனை கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5% இருக்கும். ஓகே, கிளியரா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்பிஎஃப்சி கடன் வாங்கலாம். பட் ஆனால் என்பிஎஃப்சி வாங்குகிற கடனை வந்து எம்எஸ்எம்இ, ஹவுசிங் அண்ட் வெஹிக்கிள் இந்த செக்டார்ஸில் தான் கொடுக்கணுன்றாங்க. எதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, பில் டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு இவங்க கடன் வாங்கி பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் கடன் வாங்கி பண்ணக்கூடாது. ஓகே, ஷேர் மார்க்கெட்லாம் அவங்க ஓன் ஃபண்டில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கடன் வாங்கி இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோலெண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கோலெண்டிங் அப்படின்னா என்னென்னா கோலெண்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பேங்க் இருக்குது, பிஎஸ்பி பேங்க் இருக்கும், ஒரு என்பிஎஃப்சி இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறது தான் கோலெண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் பேக்ரவுண்டு இல்லை ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தே கேனாட் ஆக்சஸ் டு த பிஎஸ்பி பேங்க்ஸ் ஈஸிலி. அவங்க எதர் ஒரு புரோக்கர் மூலிமா ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிஎஸ்பி பேங்க்கில் லோன்ஸில் நிறைய பேப்பர்ஸ் தேவைப்படும். இவங்க பாலிசி படி அவங்களுக்கு நம்மளால் லோன்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்பிஎஃப்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிஎஸ்பி பேங்க்கோட டைப் வச்சுருப்பாங்க. அந்த டைப்பில் வச்சுருக்கும் போது என்ன ஆகுனா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து என்பிஎஃப்சியில் லோன் அப்ளை பண்ணுறாருன்னு வைங்களேன். அங்கே தான் நார்ம்ஸ் எல்லாம் டெய்லர் மேடு ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுவான், 10 lakhs லோன் அப்ளை பண்ணுறான் அப்படின்னா 10 lakhs என்பிஎஃப்சியில் இருக்காது. ஆனால் என்பிஎஃப்சி என்ன சொல்லுவான், 10 லட்ச ரூபாய்க்கு நான் 12% வட்டி போடுவேன்மா. இப்போ 10 லட்ச ரூபாய் இவன்ட்ட இல்லைன்றதுனால இவன் என்ன பண்ணுவான்னா பிஎஸ்பி பேங்க்கோட டைப் வச்சுக்குவான். நீங்கள் எனக்கு உங்கள் 10 லட்ச ரூபாய் கொடுங்க, நான் வந்து 7% to 8% நான் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு வந்துட்டு கஸ்டமர்கிட்ட 5% ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்க லார்ஜ் ஸ்கேலில் லெண்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை கொடுத்தோன்னே பேங்க்கும் இவங்களும் சேர்ந்து இந்த 12%க்கு இந்த பர்சனுக்கு கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் தட் என்பிஏ நார்ம்ஸ் வந்து என்பிஎஃப்சிக்கு மாற்றினது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் என்பிஏ பண்ணிட்டாரு, அந்த அசட் என்பிஏ ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஹிட் பேக் த பிஎஸ்பி ஆல்சோ. ஓகே, அதுதான் இதில் விஷயம். முன்னாடி வந்துட்டு என்பிஏ ஆனால் என்பிஎஃப்சி மட்டும்தான் அடி வாங்கும். பட் இப்போ வந்து என்பிஏ ஆச்சுன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்குமே வந்துட்டு சஃபர் ஆவாங்க. ஏன்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் வந்து இந்த பேங்க்லேயே அக்கௌண்ட் இருக்குது, இங்கேயே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே என்பிஏ ஆச்சுன்னா இந்த பேங்க்கில் இருக்கிற லோன் அக்கௌண்ட்டு சேர்ந்து என்பிஏ ஆகிடும், டைஅப் இருந்தால். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால தான் வந்து என்பிஎஃப்சிக்கு வந்துட்டு பேங்க் மாதிரி 90 days நார்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. இந்த பேங்க்கோட ஒரு XYZன்னு சொல்லிட்டு ஒரு என்பிஎஃப்சி இருக்குது. ஒரு பர்சனுக்கு இங்கேயும் வந்துட்டு கோல்டு லோன் வச்சுருக்காரு, இங்கே வந்து ஒரு வெஹிக்கிள் லோன் வாங்குறாரு. ஓகே, இந்த வெஹிக்கிள் லோன் என்பிஏ பண்ணால் இந்த கோல்டு லோனு என்பிஏ ஆகிடும். ஏன்னா அவருக்கு 2 இடத்துலையுமே அக்கௌண்ட் இருக்குது, அவங்க 2 பேரும் லிங்கிங்கில் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்பிஎஃப்சி லிங்க் பண்ண பேங்க்கில் லோன் இருந்தாலுமே என்பிஎஃப்சி லோனு என்பிஏ பண்ணிங்க அப்படின்னா கோல்டு லோனு என்பிஏ ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். மெக்கானிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட்டாக லெண்டிங் பண்ணுவாங்க. ரிஸ்க் ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% ஆஃப் ஷேர் வந்துட்டு புக்ஸில் வந்து ஏற்றி வச்சுக்குவாங்க. ஓகே,
ப்ரியாரிட்டி செக்டார் அக்கௌண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் லிங்க் பண்ணுவாங்க. ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்து அவங்க லெண்டிங் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இது யார் அப்படின்னா பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா 2011 ஃபினான்ஷியல் லாஸை வந்துட்டு இவர் நிறையா கொண்டு வந்திருக்காரு, எஃப்எஸ்எல்ஆர்சி அதில். ஸோ இவர் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காருன்னா அது ரெகுலேஷன் என்ன சொல்கிறது, லைக் அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கான ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ நம்ம லெண்டு பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜில் பண்ணணும், எவ்வளோ சப்சிடி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி நம்ம அப்ரோச்சில் லெண்டிங் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணான்றவர் வந்து 2011 சொல்கிறாரு. ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு வந்துட்டு 2010 செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்பிஎஃப்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது எல்லாமே செட்டப் பண்ணுறாங்க. அதில் மெம்பர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னரு, செபி, ஐஆர்டிஐ, பிஎஃப்ஆர்டிஏ, ஐபிபிஐ, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இன்னொரு வந்து கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மன் கமிட்டி. நரசிம்மன் கமிட்டி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்துட சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் என்பிஎஃப்சிக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த கமிட்டிஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஃபுல்லாக இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு கமிட்டி, செகண்ட் கமிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே வந்துட்டு அந்த நரசிம்மன் கமிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஐராக் நார்ம்ஸு, இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடர் செக்டார் ரிஃபார்ம்ஸ். ஸோ பேங்கிங் செக்டாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு அப்படின்னா என்னென்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஏதாவது ஒரு ஷாக் அப்சார்ப் பண்ணியிருக்கு, இல்லை வந்து அதால் ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஐபிசி நார்ம்ஸ் வந்துட்டு வேலை செய்யும். ஓகே, எப்படி வேலை செய்யணும்னா அவங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டிக்காக ஐபிசி மூலியமாக போயிட்டு அவங்க வந்துட்டு என்னால் இவ்வளோ தான் அமௌண்ட் கட்ட முடியும், இது கட்டினா எனக்கு வந்துட்டு என்னுடைய டெப்ட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரிஃபார்ம்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ சேம் என்பிஎஃப்சிக்குமே இதெல்லாமே இப்போ அப்ளிகபிள் ஆகுது. ஸோ மானிட்ரி ரிஃபார்ம்ஸை விட என்பிஎஃப்சி கான்செப்ட்ஸ்லேருந்து நீங்கள் கொஷின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? மானிட்ரி பாலிசி, அதே மாதிரி பேங்கிங் செக்டார் ரிஃபார்ம்ஸ், இது எல்லாமே இப்போ என்பிஎஃப்சி இஸ் நத்திங் பட் அ பேங்க், பட் இட் கேனாட் அக்செப்ட் த டிமாண்ட் டெபாசிட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்துட்டு என்பிஎஃப்சியை பற்றின ஒரு ஷார்ட் நோட்ஸு. அண்ட் இந்த வீடியோவே உங்களுக்கு போதும். சரிங்களா? இந்த வீடியோலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸும் வந்துட்டு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் கேட்க போகிறதில்ல. பட் என்ன கான்செப்ட்டு, எதுக்காக அது கண்டுபிடிச்சாங்க, அந்த டீட்டெயில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், நியர்பை என்பிஎஃப்சி என்ன இருக்குது, ஒவ்வொரு பேங்க்கோட எந்தெந்த, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் எந்த என்பிஎஃப்சியோட லிங்க் ஆகிருக்கா. ஸோ தீஸ் திங்ஸ் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம படிக்கும் போது ப்ராக்டிக்கலில் பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மறக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, and thanks for your support. Have a good day.